ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பச்சை பட்டாணி சாப்பிடாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதில் நீங்கள் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி கூட சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கூட நல்ல பெரிய பல்லு பூண்டா 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். சின்ன பல்லு பூண்டா இருந்தால் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 2 துண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டு பட்டையா 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக விழுதாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்துதான் இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல பச்சை பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கடலை ஊற வச்சும் சேர்த்துக்கலாங்க. நல்ல சுவையாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல கரம் மசாலா விருப்பப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோம்பும் பட்டையும் சேர்த்ததுனால கரம் மசாலா சேர்க்கல. நீங்கள் அந்த டைமில் சோம்பும் பட்டையும் சேர்க்கல அப்படின்னா இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. பத்தலைனா திரும்பி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் காமிச்சிருக்க மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம். அப்படியே பல்ஸ் மோட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அடித்து எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பாக அரைப்பட்டு வந்துடும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணிலையும் அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணி நமக்கு இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது. இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குங்க. உருண்டை பிடிக்கும் போது அப்படியே நழுவி ஓடாமல் நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்க வரணும். இது லைட்டாக கொலகொலப்பாக இருக்குது. இது கூட திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்குறோம். இப்போ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறனால திரும்பியும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் நீங்கள் இந்த கடலை மாவு சேர்க்க வேண்டாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நமக்கு சூப்பராக பொரிஞ்சு வரும். எண்ணெயில் அப்படியே கரைஞ்சி போகாமல் பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் உருண்டைகளாகவும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வடைகளாகவும் எப்படி வேணாலும் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் உருண்டைகளாகவும் அதே மாதிரி புல்லட் ஷேப்லேயும் போட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலரக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அப்படியே மேலே செவந்து வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய வச்சு எடுத்தோம்னா போதும். சூப்பரான சுவையான பட்டாணி கோலா உருண்டை ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரி பிரியாணிக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா அருமையான சுவையான கோலா உருண்டை ரெடிங்க. இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மிச்சம் இருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் இதே மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்ன வடைகளாக கூட தட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்த மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கோலா உருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.